நார்த்தங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், நார்த்தங்காய் இது நல்லா இருந்தது. ஊறுகாய் போட்டுட்டு அப்படியே இந்த மாதிரி சுருளாக நறுக்கிக்கணும். அப்படி அதில் வந்து இந்த பொடி பண்ணி இது உள்ளே வச்சுட்டு குழம்பு பண்ணுறது. எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி. எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி என்ன நார்த்தங்காய் குழம்பு. ஆமாம், என்ன நார்த்தங்காய் குழம்பு சொல்லலாம். ஓகே, நல்லா இருக்கும். ஆக்சுவலாக என்னென்னா விரத நாள்லாம் இல்லாமல் பார்த்துட்டு இது பண்ணிவிட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஊறிட்டு நார்த்தங்காய் அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்டோணும். ரெண்டும் காய்கறிகள் இல்லாமல் கூட அதை போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ 2 எடுத்து வச்சுருக்கேன். 2 நார்த்தங்காய் கொஞ்சம் பழமாக இருந்தாலும் சரி, காய்கறி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு புளியை மட்டும் போட்டுருக்கணும். அவ்வளோதான். இப்போ உள்ளே அது உள்ளே வைக்கிறதுக்கு வந்து நார்மலாக வைக்கிற மாதிரி கடலப்பருப்பு, தனியா, மிளகா, பெருங்காயம் நல்லா எண்ணெய் விட்டு வறுத்துப்பேன். இப்போ இது வந்து எப்படின்னா 2 நார்த்தங்காய் எடுத்துட்டுருங்க இல்லையா. ஸோ ஒரு 4 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, இந்த தனியாவும் 6 எடுத்துட்டு இருக்கேன். தனியா கொஞ்சம் கூட 2 டீஸ்பூன் ஜாஸ்தி. ஒரு நார்த்தங்காய்க்கு 3 தனியான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். கடலைப்பருப்பு வந்து 2, அப்புறம் வந்து மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பெருங்காயம் கொஞ்சம். இது 4த்தையும் நல்லா எண்ணெய் விட்டு வறுத்து நைஸாக பொடி உப்பு போட்டு பொடி பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெய் 1 டீஸ்பூன் விட்டுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணிக்கிறேன். இந்த வறுத்துட்ட தனியாக கடலைப்பருப்பு, மிளகா, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து நல்லா அப்படியே ஸ்டப் பண்ணதில்ல. நம்ம நாற்பது கத்திரிக்காய் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். 2 நார்த்தங்காய் ஜாஸ்தியாக இருக்குமா அந்த குவான்டிட்டிக்கு? இல்லை, கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு. இது வந்து இந்த பொடி வந்து வெறும் தனியாக தூக்கலாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இந்த புளியோதரைக்கெல்லாம் போடுற மாதிரி தனியாக தூக்கலாக இருக்கும். நான் அதான் 1 பழமாக எடுத்துட்டுருக்கேன். இது மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக. நார்த்தங்காய் குழம்பு வச்சுருக்கோம் நம்ம, அதுக்கு இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிச்ச பொடி இருந்தால் அப்படியே அதில் அதை போட்டு விட்ருவேன். இது நம்ம சப்போஸ் நார்த்தங்காய் பிடிச்சதுன்னா ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். இது வந்து இதுவே வந்து இது பழமாக இருக்கிறதுனால அவ்வளோ புளிப்பு இருக்காது, அவ்வளோ இருக்காது, கசக்காது. இது கொஞ்சம் கசப்பு போட்டிருக்கேன். 2 காமன் செட் ஆகிடும். கொஞ்சம் கல்ச்சட்டியில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். வந்து கடுகு போட்டு கடுகு வெடித்தோடனே இதையும் போட்டுருவேன். போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரையாக பண்ணிவிட்டு அப்புறம் இந்த புளி கரைச்சி மிச்ச பொடியும் போட்டு உப்பு போட்டு இருக்கணும், வெல்லம் போட்டு. ஓகே, கடுகு வெடிச்சிடுத்து சத்தம் கேட்குறதுல. ஆமாம். இப்போ இந்த நார்த்தங்காய் பொடி பண்ண வச்ச நார்த்தங்காய் உள்ளே அப்படியே போட்டுறேன். வாசனை சூப்பராக இருக்குது. இதாக இப்படி கொஞ்சம் இதாக நல்லா வேகணும், வெந்துடும். அது கெட்டி கொஞ்சோண்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் வச்சோம்னு வச்சுங்க, செம்மி லிக்விடாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்ட முடியும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா இதாகிடுச்சு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். 6 மணி அது கெட்டியாகும். இது இது வந்து சாதம் சூடாக போட்டுருந்து இதை அப்படியே கிள்ளி கிள்ளி எல்லாருக்கும் இலையில போட்டுட்டு சாப்பிடணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்குது, அதையும் போட்டுறேன். ஆஃப் பண்ணிவிட்டேன். இது 2 நாள் 3 நாள் வச்சுனா கூட ஒன்றும் ஆகாது. புளிப்பத்த சமயத்தில் கொடுப்பான் இந்த குழம்பு. ஜென்ரலாகவும் சாப்பிட்டுக்கலாம்ல. எப்பயுமே அடிக்கடி இந்த சீசன் நார்த்தங்காய் கிடைக்கும்போது எல்லாத்தையும் எல்லா குழம்பும் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, எல்லாமே பண்ணிடலாம். ஆமாம். ஸோ என்ன நார்த்தங்காய் குழம்பு ரெடி. ஃபண்டாஸ்டிக். ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. இது கொஞ்சம் இதாக இருக்கு இல்லையா, இந்த டயத்தில் புளி வந்து ரொம்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளி உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துருக்கேன். அது கொஞ்சம் கம்மியாக, நெல்லிக்காய் சைஸ் கம்மியாக அந்த புளி எடுத்துட்டு அதில் வெல்லம் கொஞ்சம் வெல்லம்
புளி இதில் ஏற்கனவே இதில் இருக்குமே நார்த்தங்காய் வந்து பழமாக இருக்கு இல்லையா, அந்த புளி வேறு இந்த புளிப்பு வேறு, இந்த காரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ பொடி பண்ண பொடி மிச்ச பொடி இருக்குல்ல, அது எல்லாத்தையும் போட்டுட்டு உப்பு போட்டு, உப்பு வந்து அந்த பொடிக்கு மட்டும் உப்பு போட்டிருந்தேன். இப்போ இந்த எந்த அளவுக்கு புளி விட்டுருக்கோமோ அது கொஞ்சம் உப்பு போடணும். போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு அது கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடணும். அவ்வளோதான். இது வந்து இதெல்லாம் வந்து பிள்ளைப்பட்ட டயத்துலலாம் இந்த மாதிரி பண்ணிட்டு வேறு ஏதோ காயில் அன்னைக்கு அப்படி போட்டு கொடுப்பாங்க. அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இதெல்லாம். இந்த டயத்துல நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். இப்போ கிடைக்கும் புளி இருக்கிற ஐட்டம் பார்த்தா பயமாக இருக்கு. கொஞ்சம் பயம்தான். நீங்கள் இப்போ பண்ணுறத பார்க்குறீங்களா, அதனால தெரியுது புளிப்பு அப்படின்னு. சாப்பிடும்போது தெரியாது. கரெக்டாக இருக்கும். இந்த காரம் இதெல்லாம் போட்டு சரியா அப்படியே கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சோன்னா நல்லா வெந்துடும். இந்த நார்த்தங்காய் சாஃப்டாகிற அளவுக்கு கொதி போடணும். ஆயிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் அந்த நார்த்தங்காயை அப்படியே கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்படியே முழுசாக போட முடியாது இல்லை, எல்லாம் சாப்பிட்றதுக்கு இது பண்ணி வச்சுட்டோம்னா கலர் மாதிரி குழம்பு எடுத்து. ஓகே. அது ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட போகிறதுக்கு மாதிரி கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோவா போட்டுக்கலாம். திருப்பி கட் பண்ணணுமா, அதை அப்படியே போட்டுக்கலாம். சும்மா அப்படி கட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஆறி இதுவாக உள்ள இருக்கும் இல்லையா, சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட்டில் கட் பண்ணிட்டோம்னா எல்லோரும் போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே. அடுத்து எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி எண்ணெய் நார்த்தங்காய் குழம்பு. ஆமாம். ஆனால் அந்த பொடியெலாம் போட்டோம்ல, ஸ்டஃப் பண்ணோம்ல, அந்த பொடியெலாம் இப்போ அந்த நார்த்தங்காய் உள்ளே போயிருக்குமா இல்லை நார்த்தங்காய் தனியாக குழம்பு தனியாக இருக்கும்? இல்லை, நார்த்தங்காய்ல அந்த சத்துலாம் இறங்கி அந்த நார்த்தங்காய் கடிச்சு சாப்பிடும்போது இந்த காரம் உப்பெல்லாம் இருக்கும். அது இருக்கும். ஆமாம், புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் குழம்பு அதனால தான் திக்காக இருக்கு பாருங்க. ஜலம் எல்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். வேணும்னா தேவையில்லை, நார்த்தங்காய் வாசனையே போகிறோம். ஓகே. ஆமாம், சூப்பர். கொத்தமல்லி நடுவில் போட்டோம்னு நினைக்கிறேன். நான் இருக்கேன்னு போட்டேன். ஆக்சுவலாக போட மாட்டேன். வெறும் நார்த்தங்காய் மட்டும் தான், நார்த்தங்காய் வாசனை மட்டும்தான் அதில் வந்து இருக்கணும். அது ஓகே. நான் போட்டேன், இப்படி இருக்கேன்னு போட்டேன். சூப்பர். வளமாக வாழ்வு.